கோயில்களில் அக்கினி குண்டம் வளர்ப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடங்களில். அதில் என்ன பண்ணுவாங்க, அரசங்குச்சி, மாங்குச்சி, பலாக்குச்சி, இப்படி பால் தன்மை உள்ள குச்சிகளை போட்டு அதில் ஐயர் என்ன பண்ணுவார், அந்த ஓமம் வளர்க்குறோன்னு சொல்லி அதில் நெய்யை ஊற்றுவாங்க, அதில் எண்ணெயை ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஸ்லோகங்களை ஏதாவது சொல்லி எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது கடவுளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்குள்ளே விளக்கத்தை லேவியராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் மனுகுலம் பாவம் செஞ்சால் அல்லது தனிப்பட்ட ஒரு மனிதன் பாவம் செஞ்சால் ஒரு பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து அது கர்த்தருடைய சன்னிதானத்திலே அதை துண்டித்து அந்த குடல், அது சாணி, தோல் எல்லாம் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிச்சிடணும். அந்த கொழுப்பு இருக்குது பாருங்கள், அந்த கொழுப்பை வந்து அக்கினியில் வைத்து சுட்டரிக்க வேண்டும், தகனிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் முழுசும் படித்தாலும் நமக்கு விளக்கமாக தெரிஞ்சு கொள்ளலாம். அதில் 19வது வசனம் படி சொல்லும், கொழுப்பு முழுவதையும் எடுத்து அக்கினியில் தகனிக்க கடவுள். நம்மளோட ஊரில் எல்லாரையும் திட்டும்போது சொல்லுவாங்க, ரொம்ப கொழுப்பு உனக்கு, ரொம்ப கொழுப்பு வச்சுட்டுன்னு சொல்லி. ஏன்னா இந்த கொழுப்பு என்பது சுத்தமாக அதை வந்து நம்ம தகனிச்சிடணும். நம்ம சரீரத்தில் இருக்கிற மேட்டிமை, பெருமை, அகந்தை, பொல்லாப்பு, திமிரு அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் வந்து நம்ம அக்கினியில் சுட்டரிச்சிடணும், தகனிச்சிடணும். அப்போ தான் சாந்த குணம் நமக்கு உண்டாகும், பொறுமை நமக்கு உண்டாகும். எப்பொழுதும் சாந்தமாக இருக்கலாம், எப்போதும் பொறுமையாக இருக்கலாம். அந்த கொழுப்பு என்பதை தகனிக்க வேண்டும். எல்லா மனிதனுக்கும் கொழுப்பு எரிப்பிச்சு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அந்த கொழுப்பு என்பது நம்மிடத்தில் இருக்கிற, நம்மளாக பெருமையாக பேசிக்கிறது, ரொம்ப அகந்தையாக இருப்பாங்க, ரொம்ப துன்மார்க்கமாக இருப்பாங்க, குற்றங்களை செய்வாங்க, கொலைகளை செய்வாங்க, பாவங்களை செய்வாங்க, மீறுதலை செய்வாங்க, கடவுளுக்கு பயப்பட மாட்டாங்க, அக்கிரம அநியாயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மிகுதியை செய்வாங்க. இதை தான் கர்த்தர் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் அப்போவே சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம கொழுப்பை தகனிக்க வேண்டும். எப்படி தகனிக்க வேண்டும்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் உபவாசம் இருக்க வேண்டும், நம்ம சரீரத்தை ஒடுக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படியே வசனம் என்கிற அக்கினினால், கர்த்தருடைய வார்த்தை என்கிற அக்கினினால், நெருப்பால் நம்ம சரீரத்தில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை ஏற்படுத்துகிற துன்மார்க்க கிரியைகளை சுட்டரிக்க வேண்டும். அப்படி சுட்டரிச்சிட்டா நம்ம கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாய் இருப்போம். ஆமென். அல்லேலூயா.